அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரொருளால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தபடி இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை அமைத்துக் கொள்கிற நோக்கில் இங்கு குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிற நாம் நம்மிடையே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இறைவன் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். அப்படி ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவனுக்கு எடுத்துரைக்கிற பாடங்களாகவும் படிப்பினைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த விதத்தில் தற்போது நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு, அகமதாபாத் விமான விபத்தில் அதில் பயணித்த 242 பேரில் 241 பேரும் மரணித்து போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை நம்மிடையே ஏற்படுத்தியிருக்கும். அப்பேற்பட்ட இந்த நிகழ்வு அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய நேரங்களை எல்லாம் மிச்சப்படுத்தி தருகிற பயணங்களை நாம் அமைத்துக் கொள்கிற நோக்கில் பெரு விமானங்களில் பயணத்தை அமைத்துக் கொள்கிற போது இது போன்ற விபத்து நிகழ்கிறது என்றால் அதுல ஒரு முஸ்லிமனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதல்ல படைத்தவன் இந்த மரணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு அம்சமாக இதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிற போது, குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், மரணமின்றி என்றென்றும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது என்கிற ஒரு அடிப்படையை இறைவன் நமக்கு பதிய வைக்கிறான். அதிலேயும் குறிப்பாக இறைவன் செய்து வைத்திருக்கிற அந்த ஏற்பாடு எத்தகையது என்றால், மரணம் நிச்சயம் என்றாலும் கூட அது இந்த நேரத்தில் நிகழும், ஒருவருக்கு இந்த வயதில் ஏற்படும், இந்த காரணத்தினால்தான் மரணம் நிகழும் என்று ஒருவரால் யூகித்து விட முடியாது. இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மரணத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, ஐனமா தகூனு யுத்ரிக்கும் உல் மௌத், நீங்கள் எங்கே இருந்த போதும் உங்களை மரணம் வந்தடையும் என்று இறைவன் சொல்கிறார். அப்படியான ஒரு ஏற்பாட்டை இறைவன் எங்கிருந்தாலும் மரணம் நிகழலாம், எப்போது வேண்டுமானாலும் மரணம் நிகழலாம். ஒமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த இடத்தில் ஒரு ஆத்மா மரணிக்கும் என்பதை அது அறியாது என்றெல்லாம் பல வசனங்கள்ல இறைவன் மரணத்தை பற்றி நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது போன்ற இந்த நிகழ்வுகள் கொத்து கொத்தாக எதிர்பாராத விதத்தில் ஒரு ஒவ்வொருவருக்கும் அங்கு பயணித்த ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும், அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், எதிர்காலத்தை பற்றி நினைத்திருப்பார்கள். போய் நாம் அங்க இறங்கி என்னென்ன அலுவல்களை செய்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாழ்க்கையின் திருப்பு முனைகளாக அவர்கள் பல விஷயங்களை எதிர்நோக்கி ஒரு பயணத்தை அமைத்துக் கொள்கிற போது, எதிர்பாராத ஒரு மரணத்தை இறைவன் நிகழ்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், கொத்து கொத்தாக இறந்து போகிறார்கள் என்றால், அப்ப நாம் நம்மிடையே இந்த மரணம் நமக்கும் எப்போதும் ஏற்பட்டு விடலாம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்குரிய ஒரு அடிப்படையாக இதை அமைத்துக் கொள்ளணும். பொதுவாகவே நம்முடைய மனது எப்படி இந்த மரணத்தை எதிர்நோக்குகிறது என்று சொன்னால், மரணம்னா ஒரு குறிப்பிட்ட வயது நிலை வந்தடையும் என்கிற ஒரு அலட்சிய போக்கு இருக்குது நமக்கு.
வாயளவில் சொல்லவில்லை என்றாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு நோயாளிக்கு ஏற்படலாம், அல்லது இன்ன மாதிரியான உடல்நல குறைவு ஏற்படுகிற போது அவருக்கு ஏற்படலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு ஏற்படலாம் என்று அதற்கான காரணத்தை நாமே வகுத்து கொண்டு நமக்கு மரணம் ஏற்பட்டு விடாது என்கிற ஒரு மனநிலையில தான் நாம பெரும்பாலும் இருக்கிறோம். மரணத்தை பற்றி நினைத்து பார்க்க மறுக்கிறோம். மரணத்தை நாம நம்மோடு கற்பனை செய்து பார்க்க கூட நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிமனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று பார்த்தால், மரணத்தை ஒருவன் நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அல்லாஹ் சொல்லுகிற போதே, அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல முறையில் அமல் செய்கிறார்கள், நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கும் முகமாகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த பார்வை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். இப்ப அந்த இடத்தில் நடந்த சில நிகழ்வுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்த செய்தியை கேட்கிற போதே நமக்கு பெரும் அதிர்ச்சி நமக்கு ஏற்படுது. இவ்வளவு மக்கள், எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு, எவ்வளவு பேர் அதுல குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், பெரும் பொறுப்பு வகித்தவர்கள் இருக்கிறார்கள், இப்படி பலரும் இருக்கிற அதுல அந்த விமானத்தில் ஒரு விபத்து நேரிடுகிற போது அதுல நடக்கிற சில அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கூட பார்க்கிறோம். மனிதர்களுடைய அந்த மோசமான பல சிந்தனைகளையும் மனித நிலைகளையும் கூட நாம் உரசி பார்க்கலாம். ஒரு புறத்துல நம்மிடையே அந்த பிறர் மீது உண்டான அக்கறையின் வெளிப்பாடாக நம்மிடையே கவலை தொற்றிக் கொள்கிறது. எங்கேயோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது என்று இல்லாமல் இங்கு நம்முடைய உள்ளங்கள் பதறி போகிறது இல்ல, அவங்களுக்காக கவலைப்படுகிறது இல்ல, என்ன நேர்ந்தது என்று பார்க்க துடிக்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இது மாதிரியான நிகழ்வு வருகிற போது சாதாரணமாகவே ஒரு மனிதனுக்கு பிறர் மீது உண்டான அக்கறை வெளிப்படுகிறது. ஏதாவது நாம போய் உதவி செய்யலாமா, அங்க இருக்கிறவர்களை மீட்பு பணிகளில் ஈடுபட முடியுமா என்கிற மாதிரியாக, யாராவது பிழைத்து வருவார்களா, மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவர்கள், அந்த அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்கிற அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி அங்கு போய் அங்கிருந்து சிதறிய உடல் பாகங்கள் தலை துண்டாகி கிடக்கிற போது அங்கு போய் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மனித உள்ளங்களையும் மிக மோசமான மனித பிறவிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. அங்க அவங்க தலை தனியாக அந்த விபத்தில் ஏற்பட்டு அந்த இடத்தில் கொஞ்சம் நகர்ந்து விழுந்ததை பார்த்து அங்க போய் செல்ஃபி எடுக்க ஒரு கூட்டம் குவிகிறது. அப்ப இரண்டு விதமான ஒரு மனநிலைகளையும் பார்க்கிற போது, அப்ப ஒரு முஸ்லிமனுடைய பார்வை, ஒரு முஸ்லிமனுடைய மனநிலை, அந்த இஸ்லாம் சொல்லி இருக்கிற பிறர் நலன் மீது அக்கறை கொள்கிற அந்த மனப்பான்மையை நாம யோசித்து பார்க்கணும். எந்த நேரமும் எப்படி நமக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலையின் போது ஒரு இரக்கம் ஏற்படுகிறதோ, ஒரு வழி ஏற்படுகிறதோ, ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிற போது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற போது நமக்கு அது ஒரு பாதிப்பாக தெரிய வேண்டும். நமக்கு அவர்களுடைய கஷ்டம் நம்முடைய கஷ்டமாக தெரிய வேண்டும். அதனால தான் மார்க்கம் சொல்கிறது, அத்தீன் வன் நசிஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான், பிறர் மீது அக்கறை கொள்வதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதே மாதிரி நீங்க பார்க்கிற போது பல்வேறு விதமான அதிசயங்கள் அங்கு நிகழ்ந்ததை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் அதுல ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் என்னன்னா, மரணத்தை இறைவன் சொல்லி காட்டுகிற போது நினைத்து பார்க்க முடியாத வகையில் அது எங்கே வேண்டுமானாலும் யாருக்கும் நிகழலாம் என்கிற ஒரு எண்ணோட்டத்தை எப்படி நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்றால், அந்த விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் இறந்து போகிறார்கள், ஒருவர் நீங்களாக. இதுல நாம் அதிசயப்பட வேண்டியது என்னன்னா, இந்த விமானம் போய் மோதி சற்றும் விமானத்தில் இறந்தவர்கள் இறந்து போனதை தாண்டி அது ஒரு மருத்துவ கல்லூரியின் மீது மோதுகிறது. அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட 7 பேர் அவங்க
மரணித்து போகிறார்கள். இன்னும் பலர் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை ஒருபுறம் இருக்கிறது. விமானத்தில் இருப்பவர்கள் இறந்து போவது யதார்த்தம் என்றாலும் அதை தாண்டி சற்றும் அதை எதிர்பார்க்காத ஒரு கட்டிடத்தில் இருக்கிற அந்த அந்த மாணவர்கள் இறந்து போகிறார்கள். இப்படி ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த விமானத்தில் பயணிக்க அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்து அதற்காக டிக்கெட்டை புக் பண்ணி ஒரு சின்ன அந்த ஒரு டிராபிக்ல போகாமல் அங்கு தவிர்த்து கொள்கிற ஒரு பெண் தப்பிக்கிறார். அந்த விமானத்தை வெறும் 5 நிமிடத்தில் தவறவிட்ட ஒரு பெண் தப்பித்து போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக நாம் பார்க்கிற போது அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிற 11A புக் பண்ணி அங்க இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட்க்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிற விஸ்வாஸ் குமார் என்கிற ஒரு நபர், 242 பேர் பயணித்த அந்த விமானத்தில் 241 பேர் இறந்து போகிறார்கள். ஒரே ஒருவர் அங்கு மரணத்திலிருந்து தப்பிக்கிறார். அங்க அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு அப்படித்தான் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிற போதே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவருக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்புறமும் இடதுபுறத்திலையும் பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். அவரை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு சொல்றான், அவர்களுக்கான தவணை எப்போது ஏற்படுகிறதோ, அவர்கள் உயிரை பறிக்க வேண்டும், அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ, அந்த பாதுகாப்புக்குரிய வானவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், உயிரை பறிக்கிற வானவர்கள் அந்த உயிரை பறிப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறபடி இப்படியான நிறைய இடங்கள்ல நாம அந்த ஆச்சரியங்களை பார்க்க முடியும். இதுல சற்றும் ஈடுபடாத அந்த மாணவர்கள் இறந்து போகிறார்கள். அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் அதனை தப்பிக்கிறார் என்று சொன்னால், அப்ப இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய அந்த ஏற்பாட்டையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த பாதுகாப்பையும் அல்லாஹ் நாடினால் அவரை யாரும் அந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நாடினால் மரணிக்க கூடாது என்று இறைவன் நினைத்தால் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கிற ஒரு அடிப்படைய இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு எதை சொல்லித் தருகிறது? இந்த மரணம் குறித்தான ஒரு போதிய புரிதல் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு இந்த மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், இதை மறுத்து நாம் வாழ்ந்து விட முடியாது என்கிற ஒரு மனநிலை இருக்கணும். ஏன்னா இது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அப்படியானது. அவ்வளவு செல்வந்தர்களாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கான ஏற்பாடு பலரும் அந்த இந்தியர்கள் எப்படி இருந்தார்களோ வேறு மற்ற ஏனைய நாட்டை சார்ந்தவர்களும் அங்கு பயணம் செய்தார்கள். பல்வேறு பொருளாதார வர்க்கத்தை சார்ந்த பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் இருந்தார்கள். அப்ப இப்படியான அனைவரையும் சேர்த்து இறைவன் இந்த ஒரு மரணத்தை ஏற்படுத்துறான்ல, எப்படியான ஒரு அறிவியல் வளர்ச்சியில ஒரு உச்சம். எல்லா விஷயங்கள்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு இன்றைக்கு பல்வேறு உச்சத்தை அடைந்திருக்கிற போதும் கூட இது மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கிறது என்று சொன்னால், அப்ப இது நமக்கு இறைவன் ஒரு மனிதர்களுக்கு ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக இத அல்லாஹ் நமக்கு முன்னாடி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு முஸ்லிம்னுடைய பார்வையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மரணத்தை நாம சில நேரங்கள்ல நமக்கு நிகழ்வதை சொல்லுவதற்கு கூட வருத்தமா இருக்கு. நீங்க பாருங்களேன், இன்னைக்கு பழக்கமே நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். உண்மை என்னன்னா போறேன்றதுதான் உண்மை. எங்க இருந்தாவது நம்ம விடைபெறணும் அப்படின்னு சொன்னா போறேன் அப்படின்றதான உண்மை. போகத்தான் போறோம், அங்கிருந்து நாம கிளம்பி செல்கிறோம், அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அந்த வார்த்தை சொல்ல தயங்குவோம். போயிட்டு வரேன்னு சொல்லணும் என்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை, அந்த வார்த்தைகளை கூட நாம போயிட்டு ஒரேடியா போறேன்ற மாதிரி சொல்லக்கூடாது என்று ஒரு பழக்கப்பட்டிருக்கிறோம்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல உட்கார்ந்து நான் எப்போது வேண்டுமானாலும் மரணிப்பேன்னு பேசி பாருங்களேன். மரணம் இப்போது கூட என்னை அடையலாம், நான் இப்போது கூட இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உண்மைதான் அது. உண்மையில் அல்லாஹ் எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இந்த வார்த்தையை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை முதல் சொல்லுவதற்கு நாம தயங்குவோம். அடுத்த விஷயம்,
அதை சொல்வதை கேட்கிற போது மற்றவர்கள் நமக்கு நம்மை விரும்பக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரும் வலியை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா? ஆனா மார்க்கம் எப்படி இதை பார்க்க சொல்கிறது என்றால், மரணத்தை நாம் இப்படி தொலைவுபடுத்தி தூரப்படுத்தி அது நமக்கு ஏதோ ஏற்படாத ஒன்றை போல இறைவன் பார்க்க சொல்லல. நமக்கு மார்க்கம் எப்படி பயிற்சி கொடுக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒரு சிறு மரணத்தை தூக்கத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுல அல்லாஹுவின் தூதர் அந்த மரணத்தை அந்த சிறு மரணமான உறக்கத்தின் மூலமாக நினைவுபடுத்தி பார்க்க சொல்கிறார்கள். அவன் தூங்க போகும்போது என்ன சொல்லி தூங்க செல்லணும் அப்படின்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா. தூங்க போறோம், தூங்குகிற போது நான் தூங்குகிறேன் என்பதற்கே வார்த்தை இருக்கிறது அரபுல. அல்லாஹுவின் தூதர் நான் உன் பெயரால் தூங்குகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லித்தரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக உனது பெயரால் அமூத்து நான் மரணிக்கிறேன், வஹ்யா உன் பெயரால் தான் நான் உயிர் தழுகிறேன் என்று இறைவனின் பெயரால் நாம் மரணிக்கிறோம் என்று அந்த மரணத்தை நினைவுபடுத்தித்தான் தூங்க செல்லணும். ஒரு நாளினுடைய கடைசி பகுதியில மரணத்தை நினைக்க வேண்டும். எழுந்த உடனேயே ஒரு மனிதனுடைய விழிப்பின் போதே முதல்ல அவனுடைய வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்குத்தான் எல்லா புகழும், அல்லது அஹ்யானா பாதமா அமாத்தனா, என்னை மரணிக்க செய்த பிறகு உயிர்ப்படச் செய்தாயே, உனக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று அந்த மரணத்திற்கு பிறகு உயிரோடு இறைவன் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பிய இறைவனை புகழ்ந்து விட்டு அங்கு மரணத்தை மறுமையை நினைத்து பார்த்துத்தான் அவன் தன்னுடைய நாளை தொடங்க வேண்டும். அவனிடமே எங்களுடைய மீளுதல் இருக்கிறது. இன்னைக்கு தூங்கணும், எழுந்தோம், இன்றைக்கு எங்களுடைய சாதாரண அலுவல்கள்ல எதை நாங்கள் முடிக்காமல் விட்டு வந்தோமோ, எங்களுடைய இயல்பு வாழ்க்கை எதுவோ அதற்கே மீண்டும் நாங்கள் தூங்கி எழுந்து திரும்பி விட்டோம். ஆனால் இதே நிலை மீண்டும் தொடராது. இதே மாதிரி நாளெல்லாம் நடக்காது. நாம் தொடர்ச்சியாக இதே மாதிரி எழப்போவது இல்லை. அவனிடத்தில் தான் என்றைக்கு இருந்தாலும் நாம் நிரந்தரமாக மீளப்போகிறோம் என்கிற வார்த்தையை சொல்லி நாம் எழத் தொடங்கணுமா, அந்த நாளையே துவங்கி கொள்ளணுமா? இப்ப இப்படியான வார்த்தைகள் பாருங்க. சும்மா இந்த வார்த்தையை பொருள் தெரிந்து தமிழ்ல நீங்க சொன்னீங்கனாலே அது ஒரு வலியை, மனதில் ஆழமான ஒரு அழுத்தத்தை நமக்கு அந்த நாளில் ஏற்படுகிற இந்த உலகத்தில் மூழ்கி போகிற விஷயங்கள்ல இருந்து பிறரை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம், தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், அமல்கள்ல அலட்சிய போக்கு, இது எல்லாமே ஒதுங்கி ஓரம் கட்டிடும். நீங்க பாருங்களேன், நான் உண்மை அல்லாஹ் என்னை மரணிக்க செய்து உயிர் பெற செய்தாயே. நீங்க பாருங்களேன், பெரும் மழை பெய்து இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. தூக்கத்துல பெரிய இடியே விழுந்திருக்கும், தெரியாது. பெரும் ஒரு குடிசை எழுந்திருக்கும், தெரியாது. தூங்கி எழுந்த பிறகுதான் அதை தெரிந்து கொள்கிற ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு சிறு மரணத்தை ஏற்படுத்தி திரும்ப உயிரை கொடுத்தானே, எவ்வளவோ பேர் தூக்கமாக மரணித்திருக்கிறார்கள். இறைவன் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறான். மரணிக்க செய்து உயிர் கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவனிடமே எங்கள் மீளுதல் இருக்கிறது என்று நாளை தொடங்கணும்னா, அது அர்த்தத்தை பொருந்து நீங்க சொன்னீங்கனாலே அந்த மரணத்தை மறுக்கிற மனநிலை நமக்கு ஏற்படாது. தூரமாக வைத்து பார்க்க மாட்டோம், யாருக்கோ ஏற்படுகிற ஒன்றாக நினைக்க மாட்டோம் அப்படின்றத நாம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு கரண்ட் போகட்டும், ஒரு நம்முடைய பொருள் தொலைந்து போகட்டும், ஏதோ ஒன்று நாம் நினைத்தது நடக்காமல் போகட்டும், ஒரு துன்பமோ கஷ்டமோ கவலையோ நமக்கு வருகிற போது ஒரு முஃமின் சொல்கிற வார்த்தை, ஏதோ நாம் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறோம்னா, இறந்தவர்களுக்கான ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருக்கிறோம். யாராவது இறந்து போன செய்தி வந்துச்சுன்னா ரெடிமேடா ஸ்டிக்கர் வச்சிருப்போம். அந்த ஸ்டிக்கரை காப்பி பண்ணி பேஸ்ட் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அனுப்பிச்சிட்டு அவ்வளவுதான். இதுக்கான வார்த்தைன்னு நினைச்சு வச்சிருக்கிறோம். மரண அறிவிப்பு செய்வதற்கு முன்பாக போடக்கூடிய ஒரு வார்த்தை, ஏதோ மரணித்தவருக்காக செய்ய வேண்டிய துவா எப்படின்ற மாதிரி பலரும் அந்த வார்த்தையை பல மாதிரியாக நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அடிப்படை விஷயம், அதை எதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், இது மாதிரியான துன்பத்தின் போது ஒரு முஸ்லிம் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள்,
வைன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் என்கிற வார்த்தையை கவலையின் போது நினைத்து பார்க்கணும். சந்தோஷத்தின் போதும் அதை எப்படி நாம் ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலேயும் முடிவிலையும் எப்படி நினைத்து பார்க்கிறோமோ, துன்பப்படுகிற போதெல்லாம் அந்த மரணத்தை, இது நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் என்றென்றும் நிலையாக நாம் வாழப்போவது கிடையாது, இந்த உலகம்தான் நிலை என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு எல்லாம் என்று தவறான புரிதல் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அடிப்படைய மரணத்தின் மூலமாக நாம் நினைத்து பார்க்கணுமா? தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துலதான் வாழ போறோம், இதுதான் நமக்கு எல்லாம் என்று தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், இந்த உலகமே அவனுக்குரியது. அவன் திரும்ப அழைத்தால், அவன் நம்முடைய உயிர்களை கைப்பற்றினால் அவனிடமே நாம் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்கிற அந்த அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய கவலைகளின் போது, கஷ்டங்களின் போது, நெருக்கடிகளின் போது நாம் சொல்லி பழகினால், அர்த்தத்தோடு சொல்லி பழகினால் இந்த மரணத்தை மறுப்போமா? மறந்து வாழ்வோமா? இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் மார்க்கம் நம்மை பயிற்றுவிக்கிறது. மரணத்தை நினைத்து பார்க்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வாலண்டியரா ஒரு பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க. போய் மன்னரைகளை ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், நீங்கள் கபர்களை சென்று பார்வையிடுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். தர்காக்களுக்கல்ல, இறந்து போன பொது மையவாடிகளுக்கு, அதுல புதைக்கப்பட்டவர்களை போய் நீங்கள் பார்வையிட்டு, அங்கு அவர்களுக்கு கேட்காது என்றாலும் கூட உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரக்கல் முஃமினீன், முஃமின்களை என்று அவர்களை அழைத்து சொல்லணும். இறைவன் நாடினால் பிக்கும் லாஹிக்கும், உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள், வந்தடையக்கூடியவர்கள் தான். நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்களும் இந்த இடத்தில் புதைக்கப்பட இருக்கிறோம், மக்கி மண்ணாக போக இருக்கிறோம், எலும்புகள் கூட அரித்து போக இருக்கிறது, எங்களுக்கும் இதே நிலைமைதான் என்று ஒரு முறை கபர்ல போய் அந்த அர்த்தத்தோடு நீங்கள் சொல்லி பழகி பாருங்கள். உண்மையான அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அந்த கபர் ஜியாரத்ன்றது இதுதான். இன்னைக்கு போய் அவ்வளவு ஒரு தர்காக்கள்ல செய்யப்பட்டிருக்கிற ஜோடனைகள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, மனம் என்ன, பூ, அங்க இருக்கிற ஜோடனைகள், அங்கு போடப்பட்டிருக்கிற பச்சை போர்வை என்ன, மனம் என்ன, இப்படி இருக்கிற அந்த நிலை மரணத்தை நினைவுபடுத்த போகிறதா? இறை தூதர் காட்டி தந்த பாதைக்கு எதிரான ஒரு பாதை. ஆனால் உண்மையில் பொது மையவாடிகளுக்கு சென்று அங்கு இருக்கிற நிலைகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பார்க்கணும். இந்த நிகழ்வு என்பது ஒரு முஸ்லிமுக்கு மரணத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்கிற போது, இப்ப நாம ஒவ்வொரு நாளும் அதை எசை போடணும். மரணம் இருக்கிறது, நாம எப்படியான நற்காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள போகிறோம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு அறிவுரை என்ன? நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மத்தாசா, எப்ப அந்த மறுமை நாள் எங்களுக்கு ஏற்படும் என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், வமாதா அஅதத்தலஹா, அதற்காக எதை நீ முற்படுத்தி இருக்கிறாய், என்ன செஞ்சிருக்கிறீங்க? மறுமை வரது இருக்கட்டும், அதற்கான உங்களது ஏற்பாடு என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை நிகழக்கூடிய அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், எதை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று இறைவன் சிந்தித்து பார்க்க சொல்லி இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு நாளிலையும் நாம நம்முடைய நற்காரியங்களை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மறுமையை மறந்து, மறுமை அதுல வெற்றியடைய வேண்டும் என்கிற இலக்கை கொண்டிருக்கிறவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், மறுமையில் நன்மை தீமைகளை வைத்துத்தான் நம்முடைய இறுதி ஏற்பாடு, இறுதி முடிவு நமக்கு தரப்பட இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவர்கள், அதில் நம்பி ஒரு புறம் நாம நம்முடைய வார்த்தையில் நம்பி இருக்கிறோம் ஒழிய வாழ்க்கையில் அல்ல. யோசிச்சு பாருங்க, உண்மையில் நாம் வாழ்க்கையில் நம்பி இருந்தால்
எப்போதும் மரணம் நம்மை அடைந்து விடலாம் என்றால் இப்போது நாம் மரணித்து விட்டால் இறைவனை எப்படி தொழுகை இல்லாமல் எப்படி இறைவனை சந்திக்க போகிறோம்? இறைவன் கடமையாக்கி இருக்கிற அதை நாம் இழந்து அதை செய்ய தவறியவர்களாக இறைவனை எப்படி நாம் சந்திக்க முடியும்? தண்டனைகள் அல்லவா, பெரும் குற்றமாக அதை இறைவன் எடுத்துக்கொள்வானே. பல்வேறு பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்த இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று அதில் மூழ்கி போய் இருக்கிற போது இந்த நிலையில் இறைவன் நம்மை அழைத்தால் எப்படி இறைவனை எதிர்கொள்ள போகிறோம்? எப்படி இறைவனுக்கு நாம் பதில் சொல்ல போகிறோம் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு மத்தியில் நினைவுபடுத்தி பார்க்க சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம நினைவுபடுத்தி பார்க்கணும். ஏன்னா மறுமையில் அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் நமக்கு இப்படியான ஒரு அடிப்படையை, ஒரு முன்னேற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை வழங்குவதை பார்க்கலாம். அப்ப இந்த நிகழ்வுகள் எவ்வளவு பெரும் கொத்து கொத்தான மரணங்களை இறைவன் நமக்கு கண்முன்னால் ஏற்படுத்துகிறான் என்றால், இன்னைக்கு அவ்வளவு தூரம் நாம விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்கிற நிலையெல்லாம் கிடையாது. சாலையில் நடந்து போகிற நிலையில் அந்த ஒரு மரணம் நிகழலாம், படுத்திருக்கிற போது மரணம் நிகழலாம், தடுக்கி விழுந்தால் மரணம் நிகழலாம். மரணத்திற்கு எந்த காரணமும் அல்லாஹ் அதை எப்போது நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அது நிகழ்ந்தே தீரும் என்றிருக்கிற அதை ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தால்தான் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வோம். அதற்காக நம்முடைய பாவ சுமைகளை குறைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களில் இருந்து விடுபடுகிற அந்த ஒரு மனப்பான்மை ஏற்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி செயல்படுகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த மரண சிந்தனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அது மிகைத்து இருந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரும் முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பெரும் பெரும் மாட மாளிகைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த அரசர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஒன்றுமில்லாத அங்கு அந்த பேரிச்சம் ஓலைகளால் செய்யப்பட்ட பாயில் படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேனியில் அதனுடைய வடு அப்படியே அச்சு பதிந்திருக்கிறதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்கலங்கி போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் நமக்கு மறுமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலையா? இறைவன் அப்படித்தானே நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்கிற ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நபித்தோழர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல போர்க்களங்கள்ல நல்ல திரகாத்திரமாக உண்டு. இன்றைக்கு பெரும் பொருளாதாரம் இந்த இராணுவத்திற்கு ஒரு நாட்டில் ஒதுக்கப்படுகிறது. இப்ப சமீபத்துல போர் வந்த போது கூட போருக்கான அந்த ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நகரமும் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த செய்திகளை நாம பார்த்தோம். ஒவ்வொரு நாடும் அந்த போருக்காக, அந்த இராணுவத்திற்காக எவ்வளவு செலவீனங்களை செய்கிறது, எவ்வளவு பொருளாதாரத்தை அதற்காக ஒதுக்கீடு செய்கிறது என்று பார்க்கிற போது பல லட்சம் கோடிகள் அதற்கு ஒதுக்கப்படுகிறது. அவ்வளவு ஒரு நாடு அதைத்தான் சார்ந்திருக்கிறது என்கிற அளவிற்கு அந்த இராணுவத்திற்கு பெரிய செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உணவு, உடை, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கான ஆயுதப்படி பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய இராணுவம் பசி பட்டினியோடு, ஒன்றுமில்லாத ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாமல், சாதாரண போருக்கு புறப்படுகிற போது அதற்கான ஆயுதங்கள் இல்லாமல், அதற்கான வாகனங்கள் இல்லாமல், கஷ்டத்தோடு உணவில்லாமல் வெறும் பேரிச்சங்கொட்டையை அதனுடைய சுவையை நாக்கில் அப்படியே இட்டுக்கொண்டு போர்க்களங்களை சந்தித்தார்கள். உணவில்லாமல் வெறும் கருவேல மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டு போர்க்களங்களை அமைத்துக் கொண்டார்கள். வயிற்றுல கல்லை கட்டி போர்க்களங்களில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இந்த மரணம் எப்போதும் நமக்கு ஏற்படலாம் என்கிற சிந்தனையினுடைய அழுத்தம்தான் அவர்களுடைய செயல்பாடாக இருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான திசை திருப்பல் இருந்தாலும், இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நம்மை அந்த திசை திருப்பல்கள் ஈடுபட செய்தாலும் அதிலிருந்து விலகி மறுமைதான் நமக்கு நிரந்தரம் என்கிற ஒரு அழுத்தமான முடிவை ஏற்படணும். மறுமையில் இல்லை என்றால் கை சேதப்பட்டு புலம்பக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாம் பார்க்கிறோம்.
மறுமையில் புலம்பக்கூடிய ஒரு புலம்பல்களை இறைவன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறான். ஒவ்வொருவருமே இறைவனிடத்துல சொல்வார்களாம், இறைவா என்னை திரும்ப அனுப்பிவிடு, நான் நற்காரியங்கள்ல ஈடுபட்டு என்னை வேறொரு ஆளாக என்னெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் உன் பாதையில் தான தர்மம் செய்து விடுகிறேன், நல்லவனாக மாறி வருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று இறைவனிடத்தில் கேட்பார்கள். இறைவன் அதை மறுத்து விடுவான் என்கிற வசனங்களை திருமறையில் நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடாமல் இருக்கிற காலத்திலேயே மறுமைக்கான முன்னேற்பாடுகளை முதலீடுகளை செய்து நாம் மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்தி மரணத்தை ஒவ்வொரு கணமும் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.